வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ, பிபிட்டு மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவை உள்ளன. உணவை எளிதில் சீரணிக்க செய்யும் வாழைப்பழம் பித்தத்தை நீக்க கூடியதும் கூட, மேலும் உடலில் ரத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும். தினம் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தார். உண்மையை சொல்வதானால் தாவரவியலின் அடிப்படையில் வாழைப்பழ கொட்டையில் பழமாகும் மற்றும் வாழை மரம் வகையை சார்ந்தது அல்ல. உலகின் மிக பெரிய மூலிகை வகை. ஆண்டுகளுக்கு முன் முதலாக பயிரிடப்பட்டு உலகில் மிக அதிகமாக பயிரிடப்படும் பழமாகவும் கோதுமை, நெல், சோளம் இவற்றிற்கு பிறகு நான்காவதாக மிக அதிகமாக பயிரிடப்படும் விலை பொருளாகவும் உள்ளது. ஆண்டுக்கு 10 லட்சம் கோடி வாழைப்பழங்கள் உட்கொள்ளப்படுகின்றன. இந்த சத்தான பழம் உலகின் அனைத்து இடங்களிலும் நம் சாப்பாடு தட்டில் இடம் பிடித்து விட்டது. அதுவும் நல்ல காரணத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடுவதன் பயன்கள் என்னென்ன என்பதை படித்தறியுங்கள். பாப்பா, நான் வாழைப்பழம் பேசுறேன். என்கிட்ட என்ன பயன்கள் இருக்கிறதுன்னு சொல்லட்டுமா? என்கிட்ட வைட்டமின் ஏ, பி2, சி மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவை உள்ளன. உணவை எளிதில் சீரணிக்க செய்யும் நான் பித்தத்தை நீக்கக்கூடியதும் கூட. மேலும் உடலில் இரத்தத்தை அதிகரிக்கவும் செய்வேன். இந்த இப்பிரபஞ்சத்தில் ஓர் விசித்திரமான வித்தியாசமான பழம் நான் என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்வதானால் தாவரவியலின் அடிப்படையில் வாழைப்பழம் கொட்டையில்லா பழமாகும் மற்றும் வாழைமரம் வகையை சார்ந்தது அல்ல. உலகின் மிகப்பெரிய மூலிகை வகை. 7000 ஆண்டுகளுக்கு முன் முதன்முதலாக பயிரிடப்பட்டு உலகில் மிக அதிகமாக பயிரிடப்படும் பழமாகவும், கோதுமை, நெல், சோளம் இவற்றிற்கு பிறகு நான்காவதாக மிக அதிகமாக பயிரிடப்படும் விளைபொருளாகவும் உள்ளது. ஆண்டிற்கு 10 லட்சம் கோடி வாழைப்பழங்கள் உட்கொள்ளப்படுகின்றன. இந்த சத்தான பழம் உலகின் அனைத்து இடங்களிலும் நம் சாப்பாடு தட்டில் இடம் பிடித்துவிட்டது. அதுவும் நல்ல காரணத்திற்காக. வாழைப்பழமாகிய என்னை சாப்பிடுவதன் பயன்கள் என்னென்ன என்பதை சொல்லட்டுமா? சீரான உணவு பழக்கத்திற்கு பழங்களை தவிர்க்க முடியாது என்ற நிலை ஆகிவிட்டது. அதுவும் வாழைப்பழம் மிக எளிதாக கிடைப்பதால் உலகில் மிக அதிகமாக சாப்பிடும் பழமாக உள்ளது. வாழைப்பழத்தில் பொதிந்திருக்கும்